என்னடா இது? அவளை எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாச்சு, இன்னும் நம்ம கையில சிக்க மாட்டேங்கிறானே. அவ மட்டும் மாட்டட்டும். அவள என்னடா? அண்ணா அங்க பாருங்களேன், அண்ணி நடந்து வராங்க. வாங்கண்ணா வாங்கண்ணா. என்னடா? கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அங்கதானே? டேய், எங்கடா? இங்கதானே வந்தாங்க. என்னாச்சு? யாரோ என்ன துரத்திட்டு வராங்க, சொல்லாதீங்க ப்ளீஸ். வாங்கடா. வா வா. என்னண்ணே? தப்பிச்சிட்டாடா. வாங்கண்ணா, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன ஏன் கும்பிடுறீங்க? சாமியை கும்பிடுங்க. சாமி தான் உங்க ரூபத்துல வந்து என்ன காப்பாத்தி இருக்கு. என்ன பிரச்சனை? யார் இவங்கெல்லாம்? அது ஒரு பெரிய கதைங்க. ஆனா நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போகணும். போலீஸ்க்கு போனா பிரச்சனை பெருசாயிடுமே, அதை நினைச்சாலே பயமா இருக்கு. சரி, நான் உங்களை பாலாமணி பாட்டி வீட்டுல பார்த்தனே, அவங்க கூட உங்களை பேத்தின்னு சொன்னாங்களே. ஆமா, நான் உங்க பேத்தி தான். அப்போ பிரச்சனைய பாட்டிக்கிட்டே சொல்லலாமே. அவங்க கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு. நான் என் அப்பா அம்மாவை இழந்து நான் இப்பதான் என் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதனால அவங்க என்ன வெறுத்துட்டா. நேரம் பார்த்து பக்குவமா தான் சொல்லணும். ஆமா, உங்க பேரு? பவித்ரா. பவித்ரா, தயவு செஞ்சு என் பாட்டியை பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். சரி, நான் சொல்லல. ஆனா எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு பாண்டியன். நேர்மையான ஆபீசர். உங்க பிரச்சனையை நீங்க அவர்கிட்ட சொல்லலாம். அவர் கூட B4 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யறாரு. தேவைன்னா கண்டிப்பா சொல்றேன். சரி, அப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? நீங்க விளக்கேத்த வந்திருக்கீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னொரு நாளைக்கு வந்து நான் ஏத்திக்கிறேன். சரிங்க, வரேன். நம்மள பத்தி இவளுக்கு தெரிஞ்சது நல்லதா கேட்டுதான் தெரியலையே.
பா ஆ? என்னம்மா பவி, ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? ஆமாப்பா. ரொம்ப டல்லா இருக்கியே, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான். ஆ, சரி சரி, அத்தை வந்துட்டாங்க, அத்தை கிட்ட மேட்ச் கத்துக்கோ. அப்பாக்கு தெரியலங்கிறத சொல்லிடாத. அத்தை, என்ன? எனக்கு மேக்ஸ் சொல்லி தரீங்களா? வாடா சொல்லி தரேனே. நிறைய ஹோம்வொர்க்கா உனக்கு? சச்சோ, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்டா. என்னங்க ம் போய் பேசுங்க. சரி. முதல்ல என்ன சைன் நீங்க மைனஸ் பண்ணணுமா அத்தை? பவித்ரா, சாரிம்மா, நேத்து நைட் உங்ககிட்ட அப்படி பேசிடக்கூடாது. நீ கோவப்படுறது பர்ஃபெக்ட். காலைல நான் வேற குழந்தைத்தனமா கோச்சிட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். கம்பெனிக்கு போனதே எனக்கு சுத்தமா வேலையே ஓடல, மனசே சரியில்லை பவி. என்ன மன்னிச்சிரு பவி. அண்ணா என்னண்ணா நீ என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏன் கேட்கட்டுமே, தப்பு என்ன? தங்கச்சி வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அண்ணனுக்கு பதைக்க வேண்டாம்? அட, நானே கூட இவரை தடுத்திருக்கலாம். ஏன் பேச்சு இவரு கேட்கலாமா? ஒரு நல்ல மனுஷன் பாண்டியன் உன்னை பத்திரமா வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. அத போய் தப்பா பேசலாமா? ஒரு அண்ணன் இந்த காரியத்தை செய்யலாமா? என்ன பவி, திடீர்னு அண்ணி நல்லவளாயிட்டாலேன்னு பாக்குறியா? நானும் சாதாரண மனுஷி தானே. ஒரு நேரம் அப்படி இருந்தா எப்பவும் அப்படியே இருந்துருவனா? மாறிதானே ஆகணும். நான் மாறிட்டேன் பவி. இங்க பாரு, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயும் வேலை பார்த்து நீ கஷ்டப்பட வேண்டாம். வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? இல்ல நீ அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு டயர்டா வந்திருக்க, வா சாப்பிடலாம். என்ன பாக்குற? உனக்காக சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன், குருமாலாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அமலா வாடா, வாங்கப்பா. பசிக்குது. பவி, நிறைய செஞ்சிருக்க, தண்ணி விடுமா? நல்லா வயிறார சாப்பிடு. மாமா நீங்களும் தான். ஆ, நீங்களும் உட்காருங்க. நீ தேங்க்ஸ்மா. எனக்கு என்ன, சமைக்கும் போது ஏதாவது கொறிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க சாப்பிடுங்க, சரி. நான் சர்வ் பண்றேன். என்னங்க இந்த பவி கொடுங்க. ம், நான் எடுத்துக்கிறேன். குடு பவி, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, என்ன? பவிக்காவை பாக்குற வேலை முக்கியமா இருக்கு. காலையில கிளம்ப சில நேரம் லேட் ஆயிடுது. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சமா போடு. வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அவனுக்கும் போடு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க பவிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதோ வரதோ செய்யலாம். ம், அது உங்க கடமை இல்லையா? அதுக்கு என்ன செய்யறேனே. அம்மாடி சுபா, இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கடமை இருக்கு. இவன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. முதல்ல அந்த கடமையை செய்ய சொல். மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு கல்யாணம் பண்ணணும்னா நகை நட்டு, சீர் சனத்தி, கல்யாண செலவுன்னு எவ்வளவு பணம் வேணும்? இவரு சம்பாத்தியத்தோட பவி சம்பாத்தியத்தையும் சேர்த்துதான் இந்த குடும்பத்தையே நடத்த வேண்டியதா இருக்கு. நாம என்ன பணத்தை சேமிச்சா வச்சிருக்கோம்?
அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அதான் திடீர்னு ஒரு வரன் வந்துட்டா எப்படி கல்யாணத்தை நடத்த போறோமோன்னு குழப்பமா இருக்கு. அப்படின்னு சொல்லி இவளை வீட்லயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மாமா. ஒரு நல்ல வரன் வந்து எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் பவித்ராவுக்காக சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன். ஏன் வேண்டுதல் பழிக்கும் மாமா? அப்பா சாப்பிடும்போது கூட என் கல்யாண பேச்சு தானா? எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா அண்ணனும் அண்ணியும் என்ன பண்ணுவாங்க? அண்ணி, சப்பாத்தி குருமா சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்பாக்கு இன்னொன்னு வைங்க. சரி. இல்ல எனக்கு வேணாம், போதும். என்ன மாமா, ஒன்னாவது வாங்கிக்கலாமே. அண்ணி, அண்ணனுக்கு வைங்க. நீயாவது சாப்பிடு பவி. எனக்கு போதும் அண்ணி. ம், சரி, நான் கை கழுவ போறேன். சரி. அப்பா, வாமா. ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? பொய், எல்லாமே பொய், வேஷம், நடிப்புமா. நான் தான் முன்னாடியே சொன்னனே இந்த நாடகம் நீடிக்காதுன்னு. என்ன இவ்வளவு சீக்கிரத்துல களையும்னு நினைக்கலமா? பேசுற வார்த்தை, காட்டுற பரிவு, எல்லாமே எல்லாமே பொய்மா. உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போக விடாம தடுப்பாங்கம்மா. அட்டை போல ஒட்டிப்பாங்க. உன் ரத்தத்தை உறிஞ்சிரும்னு நினைக்கிறாங்கம்மா. உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவன் வேண்டுதல் வச்சிருக்கிறாளா? எப்படி வாய் கூசாம பொய் சொல்றா பாத்தியா? அப்பா, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, விடுங்கப்பா. அம்மாடி, எனக்கு மத்தவங்க குணத்தை பத்தி கவலை இல்லம்மா. ஆனா நடிச்சு உன்னை அழிக்கிறாங்கம்மா. அதுவும் உன் வாழ்க்கைய பாதிக்குமா. அதனால என்னையும் பாதிக்குது. பவி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அப்பா, அண்ணனும் அண்ணியும் பேசி வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட நடிச்சாலும் எதுக்காக நடிக்கணும்? என்னோட சம்பாத்தியத்துக்காக தானே. பணத்துக்காக நடிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குப்பா. அம்மாடி, பாம்புக்கு பால் வாக்கணும்னு பார்க்காதம்மா. அவங்களுக்காக உன் வாழ்க்கைய பலி கொடுத்துறாதம்மா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேம்மா. அப்பா, கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க. அப்படி எனக்குன்னு ஒண்ணு நிச்சயிக்கப்பட்டா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கல்யாணம் நடக்கும் போது நடக்கட்டும்பா. நீங்க வாங்க, கோவப்படாதீங்க. வாங்கப்பா. ஆமாம்மா, நான் எது சொன்னாலும் ஏதாவது சொல்லி வாய அடைச்சிடுறேன். என்னமோ போ, வா. என்னங்க, என்னடி? உங்களை நினைச்சா பத்துக்கிட்டு வருது. உங்க அப்பா பாதிலேயே சாப்பிடாம எழுந்து போனாரு பாத்தீங்கல்ல? அதுக்கு என்ன இப்போ? அவர்கிட்ட மட்டும் நம்ம நடிப்பு எடுபடாது போல இருக்கு. அது நம்ம நடிப்பு இல்ல, ஓ நடிப்பு. என்னங்க சொல்றீங்க? பவி கிட்ட மட்டும் எடுப்படும் நினைக்கிறியா? அப்பா காட்டிக்கிறாரு, பவி காட்டிக்கல, அவ்வளவுதான். அப்ப அவளே ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு நீ போக விட்டுடுவியா? பேசாம படுறி, படு. ஏன்பா தேவ், தினமும் நம்ம குடிச்சிட்டு வருவோம், பாட்டியை முடிச்சிட்டு நம்மளை திட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம தெளிவா வந்திருக்கோம், பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, நான் போய் அவங்கள எழுப்புறேன். ஓ
ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது நான் வீட்ல இருக்க மாட்டேன், போதுமா? முதல்ல அதை செய். நீ பொண்ணு காமிக்கிறேன்னு சொல்லி எனக்கு கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல. அப்புறம் எதுக்கு போகணும்? இப்பயே போ. போறேன்டா, போறேன். உனக்காக இத்தனை காலமா என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். என்ன நீ வீட்டை விட்டு போ சொல்லிட்டல்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். போ போ. அப்பா அம்மா கேட்டா உங்க புள்ளைய அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடு. என்னை விட்டா உனக்கு வேற யாரும் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வீராப்பு? டேய் தேவ், இதான் மேட்ரா? நீ குல்ச கட்டு, நான் செயினை கட்டு. சும்மா வாய் மூடிட்டு உட்காரு. ஓ சென்டிமெண்டா? நீ நடத்து ராஜா. மகாதேவ், எப்படா வந்த? இப்பதான் பாட்டி வந்தேன். முதல்ல அந்த வால் கிளாக்க மாத்தணும். உன் தூக்கத்தை கெடுத்துருச்சு பாட்டி. ஆமாப்பா, அது வேணா என் கையில கொடுத்துரு. நீ கோவமா இருக்கும், காசு தர மாட்டல, அதை வித்து நான் குச்சிக்கிறேன். போய் தொலை. தேங்க்யூ. ஆமா, என்னடா நீ என் காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு திடீர்னு என்ன பாசம் பொங்குது? நான் பிடிக்காம யார் பிடிப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, என்ன நீ இன்னைக்கு தெளிவா வந்திருக்க? பாட்டி, நான் என்ன தினமும் குடிச்சிட்டு வருவேன்னு நினைச்சியா? இப்ப 2-3 நாள் அப்படிதானே வர. அது கோவம், டென்ஷன் இன்னைக்கு அது எதுவும் இல்லையாக்கும்? இருக்கு. என்னோட செக்ரட்டரி இருக்கால, அவளுக்கு கொடுத்த டைம் நாளை காலையோட முடியுது. காலையில வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஆனா பாட்டி, இன்னைக்கு பூராவும் எனக்கு உன் ஞாபகம் தான். என்னது, ஏன் ஞாபகமா? என்ன? போட்டோவை கிழிச்சு புரோக்கரை விரட்டி அடிச்சு உன்னையும் திட்டிட்டு போயிட்டேன்ல, அதான். டேய் போடா, நான் உன்னை கோச்சுக்கிறதும் நீ என்ன திட்டுறதும் தினமும் நடக்கிறது தானே. என்னையே நினைச்சிட்டு இருந்தானா? ஆளை பாரு. உன்ன நினைக்காம வேற யார நினைப்பேனா? ஆமா பாட்டி, நான் வரும்போது அப்படி தூங்கிட்டு இருந்த. உன் முகம் ஏன் டல்லா இருக்கு? உடம்புக்கு முடியலையா என்ன? டேய், உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்க நான் கோயிலுக்கு போனேன்னா அங்க திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன்ப்பா. பாட்டி, அப்ப அங்க வந்த ஒரு பொண்ணு எனக்கு தண்ணி தெளிச்சு மயக்கம் தெளிய வச்சு ஆபீஸ் போற அவசரத்திலயும் பாவம் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனாப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ பேரு கூட நல்ல பேராச்சே. பவித்ரா. என்ன பேர் சொன்ன? பவித்ராடா. சாரி சார், நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, அதுக்கு ஒரு காரணம், கதை ஏதாவது சொல்லுவீங்களே? மனசு சரியில்லை சார். கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டு வர மனசு இல்லை. அதான் அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு போய் நானே விட்டுட்டு வந்தேன். பாட்டி, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? எனக்கு இப்ப பரவாயில்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, சரி பாட்டி, நான் ரூமுக்கு போறேன். அவசரப்பட்டு இப்படி பேசிட்டேனே. பாட்டி. என்னடா? உன் பேத்தி அவ எங்க ஆளைய காணும்? உள்ளதான் இருக்கா. சாயந்தரம் மார்க்கெட் போறேன்னு வெளியில போனா. திரும்பி வரும்போது என்னன்னு தெரியல, அவ அப்செட் மூட்ல வந்தா. டயர்டா இருக்கு, போய் படுத்துக்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு போனா.
இந்நேரம் தூங்கி இருப்பா. ஏன்டா கேக்குற? அவ உன் பேத்தி தானே? அதுல என்ன சந்தேகம்? யாரா இருந்தாலும் சட்டுன்னு நம்புறது உன் குணம், சந்தேகப்படுறது ஏன் குணம். மகாதேவ், சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? உன் அத்தை மாமா போட்டோவை அவ கொண்டு வந்து காமிச்சதுனால தான் ஏத்துக்கிட்டேன். பாட்டி, ஒரு போட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டா அவ உன் பேத்தி ஆயிடுவாளா? அத நீ நம்பிடுவியா? அவ எந்த ஊர்ல இருந்து வந்தா? அவ சொன்ன அட்ரஸ்ல தான் அத்தையும் மாமாவும் இருந்தாங்களா? வந்திருக்கிறவா அவங்க பொண்ணுதானா? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? வந்தவ ஏதோ பண உதவி கேட்டா நீயும் கொடுத்த, அவ அதோட போயிட்டான்னா பிரச்சனை இல்லை. நீ அவளை நம்ம வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க. நாளைக்கு அவளால ஏதாவது ஒரு பிரச்சனைனா? சே, அவ நல்ல பொண்ணுடா. அவளால எந்த பிரச்சனையும் வராது. அப்பா அம்மாவை இழந்துட்டு உறவுன்னு சொல்லிக்க உங்களை தேடி வந்திருக்கேன்னு சொல்றவள நான் எப்படிரா வெளியே அனுப்ப முடியும்? ஒரு பொண்ணை பார்த்தாலே தெரியாதா அவ நல்லவளா கெட்டவளான்னு? சரி பாட்டி, வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்ட. எப்பவும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.